டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சொல்யூஷன் என்னன்னு பாருங்கள். எக்ஸ் பவர் பி ஒய் பவர் கியூ இந்த மாதிரி இருக்குது. கொஸ்டின் தாங்க பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஒன்றுமே இல்லை. டேக்கிங் லாக் ஆன் போத் சைட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஓடிட்டு நம்ம பண்ண வேண்டியதா இல்லை. லாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ பண்ணியாச்சா? லாக் எடுத்துடலாமா? ஜாலியாக இருக்குல்ல? ஸோ பவரில் இருக்கிற வேல்யூவை ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வரணும். அதுதான் லாகு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட போடலாம். log x power p y power q which is equal to log x plus y whole power p plus q. ஸோ லாக் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்படி எழுதும் போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போடலாம். ஒரு அவசரமும் இல்லை. பட் எந்த ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த வேல்யூஸையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் எழுதியாச்சு. பவரில் இருக்கிறவர் ஃப்ரண்ட்டில் வரணும். அப்போ பி லாக் எக்ஸ்ன்னு இருக்கும். இங்கே பி லாக் பியா கியூ பாருங்க, அவசரத்தில் இப்படி எழுதியிருக்கோம். இங்கே கியூ. ஓகே. ஸோ இங்கேயும் என்ன வரும்? கியூ வரும். ஓகே. கியூ லாக் ஒய். எஸ், டவுட்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது கொஸ்டின். ஸோ பி ப்ளஸ் கியூ log x plus yன்னு இருக்குது. இப்போ ஆல் செட் டன். நம்ம டிஃப்ரென்சியேஷனுக்குள்ளே இறங்கிட வேண்டியது தான். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். நேராகவே இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. பி டைம்ஸ் எக்ஸை பண்ணினா 1/x ப்ளஸ் கியூ டைம்ஸ் ஒய்யை பண்ணினா 1/y வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணினா dy/dx which is equal to p plus q constant. log பண்ணினா 1/x plus y. லாஸ்ட் சம்மில் பண்ணினோம் இல்லையா? அதே மெத்தட், அதே ஸ்டெப்ஸ். எக்ஸை பண்ணினா 1, ஒய்யை பண்ணினா dy/dx. hope it is clear for you. டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், சூப்பர், குட். ஸோ அடுத்து சால்வ் பண்ணலாமா? இங்கே என்ன வரும்? p/x வரும். இங்கே என்ன வரும்? qy dy/dxன்னு கிடைக்கும். இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட பண்ணலாம். ஃபர்ஸ்ட் p ப்ளஸ் q இருக்குது, டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. இங்கே ஹோல் multiplied by 1 plus dy by dxன்னு இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இது பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு dy by dxலாம் ஒரு சைடு எடுத்துட்டு வரலாம். நார்மல் வேல்யூலாம் இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ எப்படி பண்ணலான்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ q by y dy by dx which is equal to p plus q x plus y plus p plus q divided by x plus y dy by dx. ஸோ dy by dxலாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடலாமா? ஸோ இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். உங்களோட விஷ் தான். இந்த வேல்யூவை நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். எஸ், dy by dxலாம் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். q by y minus p plus q by x plus y ஹோல்க்கும் dy by dx இருக்கு. இங்கே யார் யார் வேல்யூ இருக்குது? p plus q x plus y minus p by x. இந்த ஹோலும் இந்த சைடு இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்தால் தான் இங்கே சால்வே பண்ண முடியும். ஸோ எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? y டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் q டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் p ப்ளஸ் q y. அவசரப்பட வேண்டாம். இங்கே மைனஸ் வெளியே இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. the whole multiplied by dy by dx. இங்கே எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? x times x plus y cross multiply பண்ணா p plus q times x minus p times x plus y ன்னு கிடைக்கும். இந்த வேல்யூ போட்டாச்சு. நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே இருக்கிற x plus yயும் இங்கே இருக்கிற x plus yயும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் வேறு யார் யாரெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண பிறகு கேன்சல் ஆகுறான்றதை பார்க்கலாம். ஓகே. ஸோ qx plus qy minus py minus qy divided by y. the whole value வந்து dy by dxன்னு இருக்கு. இங்கே யார் இருக்கா? px plus qx minus px minus py whole divided by x இருக்கு. ஸோ இதில் யார் யாரெல்லாம் கேன்சல் ஆகிறா? qyயும் qyயும் கேன்சல் ஆகுது. pxம் pxம் கேன்சல் ஆகுது. ரிமைனிங் வேல்யூஸ் என்ன? qx minus py divided by y multiplied by dy by dx which is equal to qx minus py the whole by x ன்னு இருக்கு. அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஓகே. அப்போ வேறு என்ன கிடைக்கும்? 1 by y dy by 1 by y is some technical issue. Okay, no, வந்தாச்சு. ஸோ
1 by y dy by dx which is equal to 1 by xன்னு இருக்கு. இப்போ dy by dx தான் வேணும்னா என்ன வரும்? y by xன்னு வரும். நல்லா பாருங்க, கொஸ்டின்ல இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. hence proof. Hope it is clear for you. Doubts ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. Bye bye. Take care.